Next figure of speech நம்ம பார்க்க போறது personification. Personification ஒன்றும் இல்லைங்க. It was the easiest one. அதாவது நம்மளோட திங்ஸையோ ஐடியாவோ ஒரு நேமோ அனிமல் நேம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நமக்கு அதை வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸோட சொல்லணும், இல்லை ஒரு ஹியூமனோட குவாலிட்டியை வந்து இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் இல்லை அனிமல்ஸ்க்கு வந்து ஒத்து போகிற மாதிரி சொல்றதுன்னா இந்த பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. த மூன் பிளேட் ஹைட் அண்ட் சீக் வித் கிளவுட்ஸ். ஹைட் அண்ட் சீக் அப்படிங்கிறது வந்து யார் விளையாடுவாங்க? நம்ம ஹியூமன்ஸ் விளையாடுற ஒரு கேம் இல்லைங்களா, ஹைட் அண்ட் சீக். ஸோ இப்போ மூன் வந்து கிளவுட்ஸ் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகும், மூன் வாஸ் இஸ் தேர். மூன் ஒரே இடத்துல தான் இருக்கும், கிளவுட்ஸ் பாஸ் ஆகும். அப்போ மூணும் கிளவுட்ஸும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஹியூமன்ஸோட ஆட்டிடியூட் வந்து இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் வந்து கம்பேர் பண்ணி சொல்றதுதான் இந்த பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம் இஸ் நத்திங் பட் ஒரு போயத்துல வந்து லாஸ்ட் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனோட சவுண்ட் வந்து சிமிலரா இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்க நம்ம crocodile போயத்துல உள்ள ஒரு ஒரு 4 லைன்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை பாருங்க. ஹீஸ் ஹவு cheerful he seems to grin. ஸோ இதை வந்து நம்ம என்ன போட்டுக்கிறோம்? ஏ. அடுத்த லைன்ல பாருங்க, கிளாஸ். தேர்ட் லைன் இன் அண்ட் தென் ஜாஸ். ஸோ அப்போ நமக்கு இது ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. ரைமிங் வேர்ட்ஸ்னா நம்ம என்ன எழுதுவோம்? கிரின் இன். இது ரெண்டும் ஒரே வேர்டு இந்த இருக்குங்களா, கிரின் இன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ், கிளாஸ், ஜாஸ். ஸோ இது ரெண்டும் ஒரே சவுண்ட்ஸ்ல வருது, கிளாஸ், ஜாஸ். ஸோ இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரின் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏ கொடுத்தாச்சு. அடுத்து கிரின்னோட சிமிலர் சவுண்ட் எதுல இருக்கு? தேர்ட் லைன்ல இருக்கு, இன் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இப்போ இன்னுக்கு வந்து என்ன கொடுக்குறோம்? ஏ. செகண்ட் லைன்ல பாருங்க, கிளாஸ். கிளாஸ் வந்து பி அப்படின்னு நம்ம போடுறோம். கிளாஸோட சிமிலர் சவுண்ட் ஜாஸ். ஸோ அப்போ இதனோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு அடுத்தடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.